ஹலோ ஆஃபீஸர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஓல்டு புக்கில் யூனிட் 2 நாலடியார் பாடல் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பொன்னா செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. பாடலை பாடினது யாருன்னா சமண முனிவர். பாடல் பொருள் பார்க்கலாம். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட கருத்து. இந்த பாடல் ஒரு மனப்பாட பாடல். ஓகேங்களா? இப்போ சொற்பொருள் பார்க்கலாம். நாயின் கால் நாய்க்கால், ஈக்கால் ஈயின் கால், நன்கணியர் நன்கு கூட்டர் அணியர் அப்படின்ட்டு. இப்போ அணியருங்கிறதுக்கு பொருள் என்னென்னா நெருங்கி இருப்பவர். நான் அதில் சில வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொற்பொருளில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். என்னாம்னா என்ன பயன், சேய்மை தொலைவு, செய் வயல், அணையார் போன்றோர். இப்போ நூல் குறிப்பு பார்க்கலாம். நாலடியார் பாடல் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுகிறது. நாலடி 400 என்னும் சிறப்பு பெயர் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூல் சமண முனிவர் ஒருவர் கிடையாது. சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நாலடியாருங்கிற மொத்த பாடலோட தொகுப்புமே. ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்னு சொல்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல்னால் என்னென்னு பார்க்கலாம். சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும் மொத்தமாக 18 நூல்கள் இருக்கும். இவற்றை மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 11 கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது. இத்தொகுப்பில் 18 நூல்கள் உள்ளன. 11 என்றால் 18. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 11 என்ற என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 18. இந்நூல்களை கீழ்காணும் நூல்கள் எனவும் கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறக்கருத்துக்களே. அறக்கருத்துக்கள்னால் அறக்கருத்துக்களை கூறும் நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த பாடல் பாரத தேசம், பாரதியாரோட பாரத தேசம் அப்படிங்கிற பாடல். இதில் மோஸ்ட்லி கடைசி வார்த்தை செய்வோம் வைப்போம், செய்வோம் வைப்போம் அந்த மாதிரி தான் முடியும். டிஃப்ரெண்ட்டாக உள்ள வார்த்தைகள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வளர்ப்போம், அப்புறம் பிறருக்கு உதவுதல், மற்றோர் அப்படிங்கிற இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாடலை படிப்போம் வாங்க. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஆயுதம் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பு முனர் வண்டிகள் செய்வோம், ஞாலும் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு செய்வோம் வளர்ப்போம், கலைகள் வளர்ப்போம் கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழிலனத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொரிய வேறில்லை. இது பாரதியாருக்கே உரித்தான லைன். ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம், நீதி நெறியின்றி பிறர்க்கு உதவுதல், நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படிங்கிறது தான் பாடல். இப்போ பாடலோட பொருள் பார்க்கலாம். சொற்பொருள்: தலை சாய்தல், ஓய்ந்து படுத்தல், வன்மை, கொடை,
உழுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணினா சாக்கு, அது நமக்கு தெரியும். நடை சாலையில் செல்லும் வண்டிகள். பரப்பு பறக்கும் ஊர்தி முதலிய. ஞாலம்னா உலகம். உவந்து செய்வோம் விரும்பி செய்வோம். தமிழ் மகள்னா ஔவையார், அவங்களும் அதுவும் நமக்கு தெரியும். மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். மற்றவர்னு யாரை சொல்கிறாங்கன்னா அதுக்கு பொருள் பார்த்தவங்க. மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் அப்படின்னு தான் பொருள். அடுத்து நெறி நின்றி அறநெறியில் நின்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆசிரியர் குறிப்பு. பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்படுறவர் தான் பாரதியார். அவர் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். மேலும் இவர் விடுதலை போராட்ட வீரர்னு சொல்கிறாங்க. கனவு காண்பதில் பாரதியாருக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள், அன்று அவை கனவுகள், இன்று அவை நினைவாகி உள்ளன. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் இந்த பாரத தேசம். இந்த பாடல் பாரத தேசம்ங்கிறது வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படிங்கிற ஒரு பாடலின் தொகுப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாரதியாரின் காலம் பார்த்தோம்னா 11/12/1882 முதல் 11/9/1921. பிறந்த நாள்லே இறந்துருக்காரு. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது உரைநடை. பறவைகள் பலவிதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பாருங்கள், சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் புகலிடம். இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்குள்ளே போய் போடுறோம்னா புகலிடம், நம்மளும் போகிறது புகலிடம் தான் சொல்லுவோம். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே பார்த்தோம்னா அடுத்து பூனாரை. பூனாரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூனாரை நிலத்திலும் அடர் உப்புத்தன்மையிலும் உள்ள நீரிலும் வாழும். நிலத்திலும் வாழுமா, உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற நீரிலும் வாழும்னு சொல்கிறாங்க. கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடையது. அதனால தான் இந்த பறவை கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா. வெயிலே பறந்து அந்த மாதிரி இருக்கும் போல். அடுத்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர். அந்த ஊர் பேர் கூந்தன்குளம். அங்கே என்னென்னா இந்த பாடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமானதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் பார்த்துங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கூந்தன்குளம்ங்கிற ஊரில் பறவை அந்த ஏரி புகலிடமாக இருக்கும். அங்கே என்னென்னா பட்டாசுகள் வெடிக்கிறதே இல்லையா. எந்த ஒரு கல்யாண நாள், பிறந்த நாள், அப்புறம் தீபாவளி, பொங்கல் எதுக்குமே அந்த ஊரில் வெடியே வெடிக்க மாட்டாங்களாம். எதனாலன்னு கேட்டால், பறவைகள்லாம் அங்கே இருக்காங்க, தங்குது. அது வெடி வெடித்தா பறவைகள்லாம் பறந்து போய்டும் தானே, அதுக்காக அப்படி வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து வருகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. பருவநிலை மாறும்பொழுது பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்கின்றன. பருவநிலைன்னா அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. பருவநிலைன்னா என்ன? மே மாதம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுகிறார்கள். ஏனெனில் அப்போது வெயில் மிக கடுமையாக இருக்கும். வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. விடாமல் மழை பெய்தால் மழை காலம்னு சொல்கிறாங்க. அப்புறம் மார்கழி மாதம் பனி பெய்யும், அதனை பனிக்காலம் என்கிறோம். வெயிலும் மழையும் மாறி மாறி வருவதனை பருவநிலை மாற்றம் என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பருவநிலை மாற்றம்னா வெயிலும் மழையும் மாறி மாறி வரதான் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்டோரியாக தான் இருக்குது. பறவைகள் இப்போ இதில் இந்த வலசை போதல்ங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில இடங்களில் வெயில் கடுமையாக இருக்கும். அப்பொழுதும் அந்த இடத்தை விட்டு பறந்து செல்ல வேண்டியது தான். இப்படி பறந்து செல்வதனை வலசை போதல். அதாவது ஒரு இடத்துல இப்போ பறவைகள் ஒரு இடத்துல தங்குறத புகலிடம் சொல்கிறாங்களா. இப்படியே ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி அங்கே இங்கேன்னு மாறுறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போகிறத வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்ல வந்திருக்காங்க. அப்புறம் கீழே அடுத்து பருவகால மாற்றத்தை பறவைகள் நமக்கு உணர்த்துகின்றன. அந்த காலத்தில் பறவைகள் இடம் மாறுவதனை வைத்து இன்றைக்கு மழை வரும் போல் இருக்கே என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்காங்களாம். அதையும் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து நம் நாட்டில் மட்டும் ஏறத்தாழ 2400 வகை பறவைகள் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. 2400 வகை. இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைடில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன இடத்துல என்னென்ன பறவைகள் இருக்குன்னு. சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள் மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலை குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி. இதெல்லாம் வந்து சமவெளி பகுதிகளில் வாழும் பறவைகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நீர்நிலைகளில் வாழும் பறவைகள். இதில் வந்து மோஸ்ட்லி நமக்கு கொஞ்சம் ஒரு சிலது தெரிஞ்சது தான் இருக்கும். கொக்கு, தாழைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன், ஊசிவால் வாத்து. இதெல்லாம். இப்போ அடுத்து மலைப்பிரதேசங்களை. மலைப்பகுதிகளில் வாழும் சில பறவைகள் இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்ன குருவான், கொண்டை உழவாரன், ராசாளி பருந்து, பூமன் ஆந்தை. இதெல்லாம் வந்து மலைப்பகுதிகளில் வர பறவைகள்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு பகுதியில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கூட கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பறவைகள் வந்து எத்தனை வகையாக இருக்குதுன்னு பிரிக்கிறாங்க. பறவைகள் வந்து தேனை குடித்து வாழும் பறவை, பழத்தை உண்டு வாழும் பறவை, பூச்சி இனத்தை தின்று வாழும் பறவை, வேட்டையாடி உண்ணும் பறவை, இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவைகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே லெஃப்டில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே புகலிடம், அதாவது பறவைகள் புகலிடம் எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே இருக்குன்னா வேடந்தாங்கல், கரிக்கிரி காஞ்சிபுரம் மாவட்டம், கரிஞ்சிரங்குளம் சித்திரங்குடி, மேல் செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டம், பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம், உதயமார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டம், வடுவூர் தஞ்சாவூர் மாவட்டம், கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டம், வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டம், வெள்ளோடு ஈரோடு மாவட்டம், கூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம். இப்போ அதை தான் பார்த்தோம், பட்டாசு வெடிக்காத ஊர். அப்புறம் கடைசியாக கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகேங்களா சார்? இப்போ அடுத்து வந்தோம்னா அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சும்மா கொஞ்சம் சின்னது தான் கண்டென்ட்டு. இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா பாம்பு இனத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிப்போம். உலகம் முழுக்க 2450 வகை பாம்புகள் இருக்கின்றனவாம். உலகம் முழுவதும் 2750 பாம்புகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியாவில் மட்டும் 244 வகை பாம்புகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 244லேயுமே 52 வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை இருக்கான். ஓகேங்களா சார்? எத்தனைக்கு இருக்குன்னா 52 வகை பாம்புகளுக்கு தான் நச்சுத்தன்மை இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்ப்போம். பாம்பினம் உலகின் மனித இனம் தோன்றுவதற்கு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்கான் பாம்பு. மனிதனுக்கு முன்பே தோன்றியது வந்து பாம்பு தான், 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே. இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே நச்சுத்தன்மை மிக்க மிக நீளமான பாம்புன்னு சொல்கிறாங்க. எத்தனை அடினா 15 அடி. 15 அடி நீளமுடையது. கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்புன்னா இது தான். அப்புறம் இதோட வந்து இது ராஜநாகம் மற்ற பாம்புகளை கூட உணவாக உண்ணும். பாம்பையே உணவாக உட்கொள்கிற பாம்பு எதுனா ராஜநாகம் தான், அதையும் பார்த்துக்கோங்க. பாம்புகளின் பற்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும். இரையை பிடித்தால் தப்பிவிடாது. பாம்புகள் இரையை மென்று தின்பதில்லை, அப்படியே விழுங்கிவிடும் சொல்கிறாங்க. அடுத்து இங்கே வந்தோம்னா, இப்போ பாம்பை வந்து ஒரு இடத்துல கொண்டுட்டோம்னா அந்த இடத்துக்கு இன்னொரு பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஓலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. அதை அடித்தா 9 பாம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடெலாம் சொல்லுவாங்க. நானும் அது சின்ன வயசில் வந்து உண்மையிலே தான் போல் பழி வாங்கிறதுக்கு தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மை எதுன்னா இதை படித்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாம்பை கொன்றால் அதன் இணைப்பாம்பு பழிவாங்கும் என்று சொல்வது உண்டு. இது உண்மை அன்று. கொல்லப்பட்ட பாம்பின் உடலில் இருந்து வெளியேறும் ஒரு வகை வாசனை பொருள் மற்ற பாம்புகளையும் அந்த இடம் நோக்கி வரவழைக்கிறது. பழிவாங்க பாம்புகள் வருவதில்லை. இதுதான் கான்செப்ட்.
இது தெரியாமல் நாம் தான் வந்து பாம்பு பழி வாங்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த வர்ற பாம்பையும் பிடிச்சி அடிக்கிறது. பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டுது. எதுக்கு நீட்டுது அதையும் கொடுத்துருக்காங்க. சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்வதற்காக அவ்வாறு செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்ல பாம்பின் நஞ்சு கோப்ராக்சின் எனும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. நல்ல பாம்போட விஷம் வந்து மருந்து கோப்ராக்சின் அப்படிங்கிற வலி நீக்க மருந்து செய்ய பயன்படுகிறது. தோலுக்காக பல பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. தோலுக்காக பாம்புகள் அதிகமாக கொல்லப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. அப்புறம் வந்து தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து அதன் மூலம் பாம்பு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பாம்புக்கு காது வச்சு தானே நம்ம வரதை வச்சு ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. என்ன உண்மைன்னா, நம்ம நடக்கிறோம்ல, நம்ம பூமியோட அதிர்வை வச்சு தான் அது வந்து பாம்பு முன்னெச்சரிக்கையாக வந்து ஓடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாம்புகளால் உழவர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்கின்றன. வயலில் உள்ள பயிர்களை எலிகள் அழிக்கின்றன. எலிகளை அழிப்பதில் பாம்புகளுக்கு பெரும் பங்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. வயலில் பாம்பு இருக்கிறது அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பாம்பு கடித்தவுடன் கடிபட்ட இடத்தை அசையாமல் வைத்து கொள்ளுதல் வேண்டும். ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. கடிபட்ட இடத்திற்கு மேல் உடனடியாக கட்டு போட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு விரைந்து அழைத்து செல்லுதல் வேண்டும். நஞ்சு முறிவு மருந்து கொடுத்தல் வேண்டும். இதுவே முறையான முதலுதவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்டு அடிபட்ட இடத்துக்கு மேலே ஒரு இன்ச்சு மேலே வந்து ஒரு நல்ல டைட்டான துணியை போட்டு நல்லா இருக்க கட்டிடணும். அந்த இடம் அசையாத மாதிரி. ஏன்னா அசைஞ்சால் ப்ளட்டு வந்து மேலேங்கெல்லாம் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ மேலேங்கெல்லாம் போயிட்டுனா மேலே பரவிடுங்கிறதுக்காக அந்த இடம் அசையாமல் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து அவ்வளோதான். இந்த செகண்ட் யூனிட் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு யூனிட் அனுப்பி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ அனுப்புகிறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லியாக வீடியோ வரும். ஓகேங்களா ஆஃபீஸர்? பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டு தான் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி எது நிறைய குறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிட்டு இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுறேன். நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2026 நம்ம தான். ஓகேங்களா ஆஃபீஸர்? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாம் வருது. செப்டம்பர், அக்டோபர், டிசம்பரில் வருது. இந்த 3 எக்ஸாமில் வந்து நம்ம எய்ம் வந்து குரூப் 2 தான் எய்மாக வைக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? குரூப் 2வில் போகணுன்னு நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த இயர் நமக்கு நல்லதாகவே அமையும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆஃபீஸர். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.